வணக்கம். இப்போது நம் கதை மாமல்லபுரத்தை நோக்கி நகர்கிறது. மகேந்திர பல்லவரும் மாமல்ல நரசிம்மரும் இத்துறைமுக பட்டினத்தை அற்புத சிற்ப வேலைகளின் மூலம் ஒரு சொப்பனபுரியாக செய்த காலத்துக்கு பிறகு இப்போது 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டன. நகரத்தின் தோற்றம் ஓரளவு மங்கி இருக்கிறது. மாறுதல் நம் மனதுக்கு மகிழ்ச்சி தரவில்லை. மாட மாளிகைகள் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடக்கின்றன. வீதிகளிலும் துறைமுகத்திலும் முன்போல் அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. வர்த்தக பெருக்கமும் அவ்வளவாக இல்லை. பெரிய பெரிய பண்டக சாலைகள் இல்லை. வீதிகள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்டங்கள் மலைமலையாக குவிந்திருக்கவில்லை. கடல் பூமிக்குள் புகுந்து ஆழம் மிகுந்த கால்வாயாக அமைந்து கப்பல்கள் வந்து பத்திரமாக நிற்பதற்குரிய இயற்கை துறைமுகமாக இருந்ததை முன்னர் பார்த்தோம். இப்போது அந்த கால்வாயில் மணல் அடித்து அடித்து தூர்ந்து போய் ஆழம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. ஆழமற்ற அக்கடல் வழியே சிறிய படகுகளும் ஓடங்களும் தான் வரக்கூடும். மாமல்லபுரத்து வீதிகளின் வழியாக இரட்டை குதிரைகள் பூட்டிய அழகிய விமான ரதம் ஒன்று சென்றது. குதிரைகளின் அலங்காரமும் ரதத்தின் வேலைப்பாடுகளும் அதிலிருந்தவர்கள் அரச குலத்தினராக தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தினர். ஆம், அந்த பொன் ரதத்தின் விசாலமான உட்புறத்தில் அரச குலத்தினர் 3 அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் வீராதி வீரனும் சுந்தர சோழரின் மூத்த குமாரனுமான ஆதித்ய கரிகாலன். மிக இளம் வயதிலேயே இவர் போர்க்களத்துக்கு சென்று வீர செயல்கள் புரிந்தார். மதுரை வீரபாண்டியனை இறுதி போரில் கொன்று வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டப்பெயர் பெற்றார். வீரபாண்டியன் வீர சொர்க்கம் அடைந்து பாண்டிய நாடு சோழ ராஜ்யத்தின் கீழ் வந்தவுடனே சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டார். ஆதித்ய கரிகாலனே அடுத்த பட்டத்துக்கு உரியவர் என்பதை ஐயமர நிலைநாட்ட அவருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்வித்தனர். அது முதல் கல்வெட்டுகளில் தன் பெயரை பொறித்து சாசனம் அளிக்கும் உரிமையும் ஆதித்ய கரிகாலர் பெற்றார். பின்னர் தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்து கன்னர தேவருடைய ஆதிக்கத்திலிருந்து முழுவதும் விடுவிக்கும் பொருட்டு ஆதித்ய கரிகாலர் வடநாட்டுக்கு சென்றார். அங்கேயும் பல போர்களில் செயற்கரு வீர செயல்களை புரிந்தார். இரட்டை மண்டலத்து படைகளை வடபெண்ணைக்கு வடக்கே துரத்தினார். மேலும் வட திசையில் படையெடுத்து செல்வதற்கு படைபலத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அவசியமாயிருந்தது. ஆகையினால் காஞ்சியில் வந்து தங்கி படை திரட்டவும் ஆயுதம் திரட்டவும் தொடங்கினார். இந்த நிலையில் பழுவேட்டையர்கள் அவருடைய முயற்சிக்கு தடங்கல் செய்ய தொடங்கினார்கள். இலங்கை போர் முடிந்த பிறகுதான் வடநாட்டுக்கு படையெடுப்பு தொடங்கலாம் என்று சொன்னார்கள். இன்னும் பலவிதமான வதந்திகளும் காற்றிலே மிதந்து வர தொடங்கின. இலங்கையில் போர் செய்ய சென்றுள்ள படைக்கு சோழ நாட்டில் இருந்து வேண்டிய உணவுப் பொருள் போகவில்லை என்று தெரிந்தது. இதனால் எல்லாம் ஆதித்ய கரிகாலனுடைய வீர உள்ளம் துடித்து கொந்தளித்து கொண்டிருந்தது. நமது கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் சுமார் 300 ஆண்டு காலத்தில் தமிழ் அன்னையின் திருவயிற்றில் இதிகாச காவியங்களில் நாம் படிக்கும் மகாவீரர்களை ஒத்த வீர புதல்வர்கள் தோன்றிக் கொண்டிருந்தார்கள். வீமனையும் அர்ஜுனனையும் பீஷ்மரையும் துரோணனையும் கடோர்கஜனையும் அபிமன்யையும் ஒத்த வீரர்கள் தமிழகத்தில் அவதரித்தார்கள். உலகம் வியக்கும்படியான தீர செயல்களை புரிந்தார்கள். போரில் அடைந்த ஒவ்வொரு வெற்றியும் இவர்களுடைய தோள்களுக்கு மேலும் வலு அளித்தன. வயது முடிந்த கிழவர்கள் மலையை பேர்த்தெடுக்கும் வலிமை பெற்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட வீரர்களில் இருவர் அச்சமயம் ஆதித்ய கரிகாலன் ஏறி சென்ற ரதத்தில் அவருடைய சம ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்களில் ஒருவர் திருக்கோவிலூர் மலையமான். இவர் ஆண்ட மலையமாநாடு வழக்கத்தில் பெயர் சுருங்கி மிலாடு என்று வழங்கியது. ஆகையால் இவருக்கு மிலாடுடையார் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டிருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் 2வது பத்தினியான வானமாதேவி இவருடைய செல்வ திருமகள்தான். எனவே ஆதித்ய கரிகாலருடைய பாட்டனார் இவர். முதிர்ந்த வயதிலும் நிறைந்த அறிவிலும் இவர் பீஷ்மரை ஒத்தி இருந்தார். ஆதித்ய கரிகாலர் இவரிடம் பெரும் பக்தி வைத்திருந்த போதிலும் இவருடைய புத்திமதி சில சமயம் அந்த வீர இளவரசரின் பொறுமையை சோதித்தது. ரதத்தில் இருந்தவர்களில் இன்னொருவர் பார்த்திபேந்திரன். இவர் பழைய பல்லவர் குலத்திலிருந்து கிளைவழி ஒன்றில் தோன்றியவர். ஆதித்ய கரிகாலனை விட வயதில் சிறிது மூத்தவர். அரசுரிமை இல்லாததால் போர்க்களத்தில் தன் ஆற்றலை காட்டி வீர புகழை நிலைநாட்ட விரும்பினார். ஆதித்ய கரிகாலனை சென்றடைந்தார். வீரபாண்டியனோடு நடத்திய போரில் ஆதித்ய கரிகாலனுக்கு வலது கையை போல் இருந்து உதவி புரிந்தார். இதனால் ஆதித்ய கரிகாலனுடைய அந்தரங்க நட்புக்கு உரியவரானார். வீரபாண்டியன் விழுந்த நாளிலிருந்து இருவரும் இணைப்பிரியா தோழர்கள் ஆனார்கள். இந்த மூவரும் ரதத்தில் சென்ற போது தஞ்சாவூரிலிருந்து பாரம்பரியமாக வந்த செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இந்த பழுவேட்டையர்களின் அகம்பாவத்தை இனிமேல் என்னால் ஒரு கணமும் சகித்து கொள்ள முடியாது. நாளுக்கு நாள் அவர்கள் வரம்பு கடந்து போகிறார்கள். நான் அனுப்பிய தூதன் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சுமத்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை அகந்தை இருக்க வேண்டும்? அவரை பிடித்து கொடுப்பவருக்கு 1000 பொன் வெகுமதி கொடுப்பதாக பறையறை விட்டார்களாமே. இதையெல்லாம் நான் எப்படி பொறுக்க முடியும்? என் உரையில் உள்ள வாள் அவமானத்தினால் குன்றி போயிருக்கிறது. நீங்களோ பொறுமை உபதேசம் செய்கிறீர்கள் என்றார் ஆதித்ய கரிகாலன். பொறுமை உபதேசம் நான் செய்யவில்லை. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான காரியத்துக்கு வந்தியத்தேவனை அனுப்ப வேண்டாம் என்று மட்டும்தான் அப்போதே சொன்னேன். அந்த பதற்றக்காரன் காரியத்தை கெடுத்து விடுவார் என்று எனக்கு தெரியும். வாளை வீசவும் வேலை எரியவும் மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா? ராஜ காரியமாக தூது செல்பவருக்கு புத்தி கூர்மை இருக்க வேண்டும் என்று கூறினார் பார்த்திபன். இளவரசர் கரிகாலன் வந்தியத்தேவனிடம் காட்டிய அபிமானம் பார்த்திபனுக்கு பிடிப்பதில்லை. எப்போதும் அவரை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் செய்யும் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பார். ஆகையால் இந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு குற்றம் சொன்னார். ஆரம்பித்து விட்டாயா உன் கதையை? வந்தியத்தேவன் பேரில் ஏதாவது சொல்லாவிட்டால் உனக்கு பொழுது போகாது. அவருக்கு புத்தி கூர்மை இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்கிறது? எந்த விதத்திலேயாவது எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் நேரில் ஓலையை கொடுத்துவிட வேண்டும் என்று நான் இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றி விட்டார். அதனால் பழுவேட்டையர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்தியத்தேவனின் தவறு என்ன என்று ஆதித்ய கரிகாலர் கேட்டார். தாங்கள் சொல்லி அனுப்பிய காரியத்தோடு அவர் நின்றிருக்க மாட்டார். வேறு வேண்டாத காரியங்களிலும் தலையிட்டிருப்பார் என்றார் பார்த்திபன். நீ சற்று சும்மா இரு. தாத்தா, ஏன் இப்படி மௌனமாய் இருக்கிறீர்கள்? தங்களுடைய கருத்து என்ன? ஒரு பெரும் படை திரட்டி கொண்டு சென்று தஞ்சாவூரிலிருந்து சக்கரவர்த்தியை மீட்டு காஞ்சிக்கு அழைத்து வந்துவிட்டால் என்ன? எத்தனை நாள் சக்கரவர்த்தியை பழுவேட்டையர்கள் சிலையில் வைத்திருப்பது போல் வைத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருப்பது? எத்தனை நாள் பழுவேட்டையர்களுக்கு பயந்து காலம் கழிப்பது என்று பொங்கினார் ஆதித்ய கரிகாலன். தம் வாழ்நாளில் 66 போர்களை கண்டு அனுபவம் பெற்றவரான மலையமான் மிலாடுடையார் மறுமொழி சொல்வதற்காக தொண்டையை கனைக்கத் தொடங்கினார். இதற்குள் எதிரே கடல் அலைகள் தெரியவும், முதலில் இந்த ரதத்திலிருந்து இறங்குவோம் தம்பி. வழக்கமாக இடத்தில் போய் உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு வயதாகிவிட்டதளவா, ஓடுகிற ரதத்தில் பேசுவது எளிதாக இல்லை என்றார்.